ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எனர்ஜி ஆஃப் த டே. ஸோ இன்க்ரீஸ் யுவர் வால்யூம் ஆர் வேர் ஹெட்ஃபோன்ஸ். ஸோ இதில் ஒரு கார்ட் டெக் பத்தாது அப்படின்றனால செகண்ட் கார்ட் டெக் எடுத்துருக்கிறேன். அதான் இந்த ஃபெரிஸ் கார்ட் டெக். எனிஹவ் இதில் ரொம்ப ஆன் பாயிண்ட்டாக இருக்குது. இட்ஸ் நாட் பீட்டிங் அரவுண்ட் த புஷ். இட்ஸ் லைக் ஒரு சில பேர் ஓகே, இது ஜென்ரல் ரீடிங் இல்லையா? அதனால் எதாவது ரெசனேட் ஆகுதோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க. ரெசனேட் ஆகலைன்னா விட்டுருங்க. ஓகே. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்கே நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ஒரு க்ரியேட்டிவ் ஐடியாவை யோசித்து பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அது மற்றவங்களுக்கு பார்க்கும்போது யூஆர் ஆக்சுவலி பேங்க்ரப்ட். காசு கொஞ்சம் கூட இல்லாமல் எதுவும் இருக்கிறத வச்சு யூஆர் மேனேஜிங். இது தாண்டி உங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப வெல் செட்டில்டாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரியும், ஒரு சில பேர் இங்கே கல்யாணம் பண்ணியிருக்கிறது கல்யாணத்தை காசுக்காக தான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள ஏமாற்றிட்டீங்கன்னு யோசிக்கிறாங்க. இன்னும் சில பேர் நீங்கள் தான் ஏமாந்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு நிறைய வேலை 2 to 3 ஜாப்ஸ் எடுத்துகிட்டு யூஆர் ஒர்க்கிங் வெரி ஹார்ட். இருந்தாலும் அவங்க பார்க்குறது தான் சரியில்லை. அவங்க உங்களை ரொம்ப ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி. பட் அவங்க தான் விக்டம் கார்டு ப்ளே பண்ணுறாங்க. அப்புறம் நீங்கள் ஒரு பேட் அப்படின்ற மாதிரி அவங்க மற்றவங்க கிட்ட ப்ரூமர்ஸ் பரப்பிட்டு இருக்காங்க. பத்தாரிக்கு நீங்கள் எங்கே போகிறீங்க வரீங்க அவங்க சோஷியல் மீடியாலாம் ஸ்டாக் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஆனால் நீங்கள் அது தெரியுது. பட் நீங்கள் தொடச்சி விட்டு போயிட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்றதுனால நிறைய ரூமர்ஸ் உங்களை பற்றி தப்பு தப்பாக சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு க்ரீப் அப்படின்ற மாதிரிலாம், பெர்வர்ட் க்ரீப் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் அவங்க தான் க்ரீப்பியாக நடந்துக்கிறாங்க. பட் நீங்கள் அதை பற்றிலாம் கவலையே படாமல் நீங்கள் பாட்டுக்கு இருக்கீங்க. ஆனால் அவங்க தே ஃபீல் என்டைட்டில்டு டு யுவர் அச்சீவ்மெண்ட், டு யுவர் லைஃப். அதாவது நீ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கியானா அதுக்கு நான் தான் காரணம், எனக்கும் அதுக்கான பங்கு வேணும், எனக்கும் அதுக்கான க்ரெடிட்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி எனக்கு நன்றி சொல்லி. இப்போ அவார்ட் ஃபங்க்ஷனில் எப்படி சம்மந்தமே இல்லாமல் எனக்கு நன்றி சொல்லுன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க எந்த ஒரு ஈடுபாடும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு நன்றி சொல்லுன்னுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இது. அவங்களுக்கும் அந்த அவார்டில் பாதி வேணும், அவார்ட் மணியில் பாதி வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க இருக்காங்க. அவ்வளோ என்டைட்டில்டாக ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் ஜொலிக்கிறது அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் எப்போதுமே உங்களை பற்றி யோசிச்சுட்ருக்காங்க. அப்புறம் அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் எக்ஸாஜரேட் பண்ணுறீங்க திங்ஸ் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் எலி மாதிரி நடந்துக்கிறாங்க. ஆனால் வெளியில் வேறு மாதிரி முகத்தை காட்டுறாங்க. உங்களை காப்பி பண்ணுறாங்க, உங்கள் ஸ்டைலை காப்பி பண்ணுறாங்க. அவங்க பிராண்ட்ஸ் நீங்கள் ஏதாவது வச்சுருக்கீங்க, சின்ன தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் காப்பி பண்ணுறதுக்கும் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. எப்படியாவது உங்கள் லைஃப்குள்ளே வரணும், அப்போ தான் அவங்களுக்கான பங்கு அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ இதில் 2 விதமான பீப்புள் இருக்காங்க. ஒருத்தவங்க உண்மையிலே மேரிட் ஃபார் மணி. அப்புறம் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்றனால அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அவங்க மேலே கோர்ட் கேஸ்லாம் போயிட்டுருக்கு. அப்புறம் இன்னொரு சில பேர் என்னென்னா, அவங்களுக்கு பேட் ரெப்யூட்டேஷன் கிடச்சிருக்கு. அவங்க காசுக்காக தான் இருக்காங்க, காசுக்காக தான் அவங்க ஃபேக் பண்ணுறாங்க. அவங்களோட ரியாக்ஷன்ஸ், ஆனஸ்ட் ரிவ்யூஸ் எல்லாம் கிடையாது, அது வெறும் சும்மா ஃபேக் தான். அவங்க சோஷியல் மீடியாவில் அவங்க இந்த மாதிரி பந்தா காட்டிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் யூஆர் ரியலி புட்டிங் இன் த ஒர்க். நிறைய வேலை பார்த்துட்டே இருக்கீங்க, ஒரு டயர்டாக ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. ஆனால் நிறைய பேர் உங்களை காப்பி அடிக்கிறாங்க. அப்புறம் உங்களை ஏதாவது பண்ணி தொல்லை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பட் அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்காமல் இருக்கீங்க. ஸோ உங்களோட அந்த கூட இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி. என்ன ப்ராப்ளம் வந்தாலும் யூ ஹாவ் டு ஃபைட் இட் அஹெட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் பேங்க்ரப்டாகவே போயிட்டுருக்கு, எந்த ஒரு இதுவும் கிடைக்க மாட்டேங்குது. நான் நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டேன், நான் நிறைய சைட் ஜாப்ஸ் எல்லாம் பார்க்குறேன். பட் எனக்கு எந்த ஒரு இதுவுமே லாபமே இருக்க மாட்டேங்குது அப்படின்னா, அதுக்கு தான் இந்த ஃபெரி கைட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் புதுசாக ஆரம்பிங்க, உங்களுக்குள்ளே நீங்களே கரேஜாக இருங்க, டேக் ப்ரைட் இன் யுவர் செல்ஃப் அப்படின்ற மாதிரி ஸ்பைனி சிஸ்டர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கிரியேட் யுவர் ஓன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இவங்க. கிரியேட் யுவர் ஸ்டோரி, இட் இஸ் த மோஸ்ட் பொட்டன்ட் ஃபார்ம் ஆஃப் மேஜிக் அப்படின்னு சீட் ஸ்பெல்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க, ஃபேரிஸ் இவங்கெல்லாம். ஓகே. அப்புறம் த டிம்பிள் விச் சேஸ் தேர் இஸ் மேஜிக் இன் பிகினிங், ஸோ ஸ்டார்ட் சம்திங் நியூ. ஏதாவது புதுசாக செய்யணும்னு ஆசைப்பட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான ஒரு சைனாக இதை எடுத்துக்கோங்க. அப்புறம் யூ ஹாவ் டு கீப் மூவிங் ஃபார்வர்ட். அதாவது இந்த டெக்கில் வர கடைசி டெக் தான் சொல்லுது.
ஸோ owl சாங் whisper secrets to the moonlight, find strength in stillness. அதாவது இந்த சின்ன வெளிச்சத்துலேயும் உங்களுக்கு அந்த அவ்வளோ இருட்டில் ஒரு சின்ன வெளிச்சம் இருக்குல்ல, ஸோ அது டோன்ட் லூஸ் ஹோப், கீப் கோயிங், ஃபைண்ட் த ஸ்ட்ரென்த் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே எதிர்பார்க்காத இடத்துல இருந்தெல்லாம் உங்களுக்கு நிறைய பாடங்கள் கிடைக்கும், அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த ஃபெரியோட கடைசி டெக் வந்து காட்டிடுறேன். த ஃபாரஸ்ட் வாக்கர், கீப் கரேஜ், பி ஜென்டில் ஆன் யோர் செல்ஃப், பி ஜென்டில். இப்போ நிறைய பேர் வந்துட்டு நம்ம வந்து சாதிக்க முயற்சி பண்ணிகிட்ருக்கோம், நான் ரொம்ப கஷ்டப்படுறோம், அப்போ வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது இவங்க நம்மக்கிட்ட ஏதாவது கேட்குறாங்களே, இப்போ நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு சும்மா விளையாட்டுக்கு பேசினா கூட நம்மளுக்கு இரிட்டேட்டிங் ஆகும், அவங்க மேலே எரிஞ்சு விழுந்துருவோம். ஸோ யூ ஹாவ் டு பி ஜென்டில் ஆன் யோர் செல்ஃப். ரொம்ப ஒர்க் பண்ணி களைச்சி போயிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதே சமயம் உங்களுக்கு கூட இருக்கிறவங்களையும் கொஞ்சம் சந்தோஷமாக பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பி ஜென்டில், ஓகே, அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் லக்ஷ்மி கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க. ஏன்னா பேங்க்ரப்சின்னு வந்த இந்த கார்டில் எங்கடாது பேங்க்ரப்சி, பில்ஸை பே பண்ண முடியல, ரொம்ப கடன் ஆகிடுச்சு அப்படின்ற இருக்கிற இந்த நிலமையில் இந்த புது பிஸ்னஸ் வந்துட்டு நீங்கள் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக இங்கே பாருங்கள், இது லக்ஷ்மியோட வருவாங்க. Owl is a symbol of wisdom, money, fertility. So if you're also trying for a baby, this could be a sign for that as well. So காசு, அப்புறம் ஃபர்டிலிட்டி, ப்ரெக்னென்சி, அண்ட் நிறைய ஒரு புது விஷயம் ஆரம்பிக்க போகிறேன், கரெக்டாக இருக்குமா, இப்போ பண்ணலாமா அப்படின்னா இது அதுக்கான சைன் தான் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, ஓகே. உங்ககிட்ட வந்து எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், அதாவது உங்களை இப்போ தப்பாக பேசினா கூட தேங்க்யூ, நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிடுங்க. ஜஸ்ட் கீப் மூவிங் ஆன். ஓகே, தே ஜஸ்ட் பாசிங் க்ளவுட்ஸ். அப்புறம் உங்களோட அந்த லீகல் இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்கான முயற்சி பண்ணுங்கள், அதுக்கான எஃபர்ட்ஸ் நீங்கள் போடணும். அதுக்கப்புறம் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். மேபி நீங்கள் வந்து கோல்டு வாங்கலாமா, சில்வர் வாங்கலாமா, இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி நிலைமையில் நீங்கள் ரொம்ப இல்லைன்னா கொஞ்சம் காசு இருக்குது, அதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், இதுக்கு நமக்கு ஃப்யூச்சரில் ஒர்க் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகே, யூ கேன் டேக் இட். அப்புறம் வந்து ஏதாவது புது கோர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. எனி பிஸ்னஸ் எடுத்துக்கிறதா இருந்தாலும் யூ கேன், பட் கண்டிப்பாக மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு யூ ஷுட் நாட் ஃபீல் டிஸ்கரேஜ். ஓகே, கீப் ட்ரைங். அப்புறம் வந்து ரொம்ப ஓவர் அனலைஸ் பண்ண வேண்டாம், நீங்களும் தப்பாயிருமோ, அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ அப்படின்ற மாதிரி. பட் எதுக்கும் காஷியஸாக இருக்கிறதுனால தான், பட் அது ஒரு அளவாக இருக்கணும். ஓகே, அதுக்காக வந்து சும்மா கால விடக்கூடாது, எல்லா ப்ரிப்பரேஷன்ஸும் பேக்கப்பும் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம், ரொம்ப ஒர்க் பண்ணி பிளாக் அவுட் ஆக வேண்டாம். நிறைய பேர் வந்து உங்களை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் இங்கே வந்து அவங்களோட ரிலிஜியனுக்கு பக்கம் போயிட்டுருக்காங்க. இட்ஸ் குட், இட்ஸ் குட். ஸோ இது வந்து உங்களுக்கு நிம்மதியை கொடுக்குது அப்படின்னா போங்க, பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் யார்ட்டையுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லக்கூடாது. ரொம்ப அமுக்கமாக இருந்துட்டு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அவங்களே தெரிஞ்சுக்கிட்டா அவங்களே தெரிஞ்சுக்கிட்டா ஓகே, நீங்களா சொல்ல வேண்டாம். ஓகே, பிகாஸ் தட் எனர்ஜி வில் ஸ்பாயில் யுவர் கரண்ட் ப்ராக்ரெஸ், இல்லாட்டி ஃப்யூச்சர் ப்ராக்ரெஸ்ஸை அது ஸ்பாயில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஸ்பெண்ட் சம் டைம் இன் த நேச்சர். உங்கள் இடத்துல மழை பெஞ்சிச்சுன்னா அப்போ எல்லா இடத்துலையும் மழை பெய்யும். எல்லா விஷயத்துலையும் நீங்கள் வந்துட்டு யூ கேன் மேக் மணி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் கொஞ்சம் நியாயமாக நடந்துக்கோங்க. சின்ன விஷயமா, சின்ன கடை தானே அப்படின்ற மாதிரி நினச்சிக்காதீங்க. சின்ன கடையோ பெரிய கடையோ ஏதோ ஒரு வச்சு கொஞ்சம் காசு சம்பாதிங்க, அப்புறம் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அதை. ஆனால் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது சின்னதாக தான் ஆரம்பிக்கணும். அது சம்டைம்ஸ் அப்படின்னு அமைஞ்சிடும். அப்படி போங்க, எடுத்த உடனே பெரிய காலாக வச்சு வலிக்க விழுந்துடாதீங்க, அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஜஸ்ட் கீப் ஹோல்டிங் ஆன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் இங்கே நிறைய பேர் வந்துட்டு சீக்ரெட் அட்மைரர்ஸ், அவங்க நிறைய பேர் வந்து தப்பாக நடந்துக்கிறாங்க, ஸ்டாக்கிங்காக இருக்காங்க. இப்படி பேசாமல் போகிறதெல்லாம் வேண்டாம். எதுவாக இருந்தாலும் மூஞ்சிக்கார பேசிடுங்க. ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா போயிட்டே இருங்க. இந்த க்ரீப்பிங்கு, அதுக்கப்புறம் இப்போ ஒத்துக்கல அப்புறம் ஒத்துப்பாங்களா, அதெல்லாம் கிடையாது. இப்போ எப்படி ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே எப்படி பண்ணுறாங்களோ அவ்வளோதான். அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா, சரி போ அப்படின்ட்டு வேறு எங்கேயாவது போக வேண்டியதுதான். வேறு பொண்ணப்போ எனக்கு கிடைக்க மாட்டாங்களா என்ன? இப்போ ரீசெண்டாக ஒரு கேஸ் பார்த்தோம், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்.
நியூஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்துட்டு இப்படி தான் ஒரு பொண்ணை ஸ்டாக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்லாம் அமைச்சு அந்த பொண்ணை சாவடிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இட்ஸ் நாட் நைஸ். ஓகே, நம்மளோட தமிழ் சினிமாஸ்லலாம் வந்துட்டு அந்த ஸ்டாக்கிங், அதுக்கப்புறம் வேணாம்னு சொல்கிற பொண்ணை தேடி தேடி போய் லவ் பண்ணுறது, அவங்கள போய் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லா இடத்துலையும், அப்புறம் வந்துட்டு பயம்புறுத்துகிற மாதிரி நடந்துக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு ரொமான்டிக்காக நினைக்கிறாங்க. பட் அது ரொமான்டிக் கிடையாது. அது ரொம்ப க்ரீப்பி, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக அவங்கள ஃபீல் பண்ண வைக்கும். உங்களுக்கு பேட் ரெப்புடேஷன் நான் கொடுக்கும். எப்படியாவது எஸ்கேப் ஆகணும்னு பார்ப்பாங்க. அது ஸ்டாக்கிங் வந்து எந்த இடத்துலையும் நல்லது கிடையாது. இப்போ திடீர்னு போயிட்டுருக்கீங்க, யாராவது உங்கள் பின்னாடியே வந்து சாவடிக்கிற மாதிரி கத்தி நீட்டிட்டு இருந்தாங்கன்னா, நீங்கள் அவங்க லவ் பண்ணீங்களா? இல்லை மிரட்டினாங்கன்னா லவ் பண்ணீங்களா? அதெல்லாம் கிடையாதுல்ல. அந்த இடத்துல உங்களை வச்சு பாருங்கள், அப்போ தெரியும் அந்த இன்னொரு பர்சன் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு. அதை பற்றிலாம் உங்களுக்கு அக்கறையே கிடையாது, அவங்க ஒரு பொம்மை தான் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் லவ்வுக்கு லாய்க்கே கிடையாது. ஓகே, லவ்னா முதல்ல என்னென்னு தெரியாது நிறைய பேர் இங்கே சுற்றிட்டு இருக்காங்க. முதல்ல லவ் என்னென்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் வாங்க. சும்மா இன்டிமெசி கை கோத்துட்டு நடக்கிறது, கண்ணை பார்த்து நடக்கிறதெல்லாம் இன்டிமெசி கிடையாது. அண்டர்ஸ்டாண்டிங் ஈச் அதர் சோல் லெவலில். அப்புறம் வந்து அந்த 2 பேரோட எஃபர்ட்டும் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி காசுக்காகலாம் கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். அப்புறம் ப்ரைடுக்காகலாம் கல்யாணம் பண்ணி நிறைய பேர் உயிர் இப்போ போயிட்டுருக்கு. கௌரவம் அப்படி இப்படின்ட்டு நிறைய காசஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் பண்ணி இப்போ நிறைய பேர் செத்து தான் போயிருக்காங்க. ஸோ உங்கள் லைஃப் பார்ட்னரை உங்கள் லைஃப் பூரா அவங்க தான் வரப்போகிறாங்க. 1 நாள் 2 நாள் கிடையாது. உங்கள் கெஸ்ட்டெல்லாம் வந்துட்டு ஒரு 2 நாள் இருந்துட்டு உங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு மொய் வச்சுட்டு போயிடுவாங்க. முடிஞ்சுது, அவங்க வேலை அங்கே முடிஞ்சுது. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலும் அவங்க வந்துட்டு உங்களுக்கு உதவியெல்லாம் செய்ய மாட்டாங்க. யாராவது உங்களுக்கு வந்து பில் கட்டுவாங்களா? கிடையாதுல்ல. நீங்கள் தானே கட்டி ஆகணும். நீங்கள் எதாவது உழைச்சாலும் நீங்கள் எதை கட்டி ஆகணும். அதனால நீங்கள் வந்து மற்றவங்கள பற்றியெல்லாம் யோசிக்காமல் உங்கள் வாழ்க்கை என்ன முக்கியம் அதை மட்டும் பார்த்துட்டு போங்க. யாரையும் ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு உங்களால் நல்லா இருக்க முடியாது. யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி உங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்க வைக்க முடியாது. ஓகே, அது வந்து ரொம்ப தப்பும் கூட. உங்களை யாராவது ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு எதாவது செய்ய சொன்னாங்கன்னா நீங்கள் செய்வீங்களா? அதெல்லாம் ஓரளவுக்கு தான் பொறுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை தான் வரும். எதுக்கு பொறுத்துக்கணும் ஃபஸ்ட்டு, இல்லையா? பிடிக்கலன்னா போயிட்டே இருக்கணும். அவங்க பிடிக்கலன்னு சொல்கிறாங்களா, சரி வேறு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். மூவிங் ஆன். அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அவங்களும் மனுஷங்க தான், நீங்களும் மனுஷங்க தான். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த ஆல்ஃபா மேலு ஆண்ட்ரூ டேட்டு இதெல்லாம் கேவலமான ஒரு இன்செக்யூர் மைண்ட் செட்லேருந்து வந்திருக்கு. அதான் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த மாதிரி மைண்ட் செட்லேருந்து அவங்க வராங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. உங்கள்கிட்ட பேசுகிறவங்க யாராக இருக்கட்டும், அவங்க எந்த மைண்ட் செட்லேருந்து வந்திருக்காங்க, எதுக்கு பேசுகிறாங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்கள வந்து உங்களோட சர்க்கிள்குள்ளே ஏற்றுக்கலாமான்னு அவங்கக்கிட்ட பேசலாமா எல்லாம் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா டஸ்ட் இட் ஆஃப். தே ஆர் நாட் இன் நீடட். இங்கே வந்து எதையும் தூக்கி நிறுத்த போகிறது கிடையாது. அப்புறம் என்ன சொல்கிறது, உங்களுக்கே தெரியும். எனிவேஸ், thank you for watching Love and Light Plus B. Consider subscribing, liking, sharing, commenting, and push on the notification button below for more such amazing videos. Thank you.